என்னடா இது Dress? ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணாம்பா. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம சச்ச போய் வேற மாத்திட்டு போடா போடா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏனா ஒரு சட்டையை கூட அவன் இஷ்டப்படி போட்டு கூடாது. இப்படி விரட்டுறீங்களா அவனை? அவனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். உன் புத்திமதி ஒண்ணும் தேவையில்லை. அவனை கண்டிப்பா வளர்க்கலன்னா அவன் கழுதியா போயிடுவான். தாயில்லாத புள்ளாக கொஞ்சம் அணைச்சு பிடிச்சுதான் வளர்க்கணும். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஆமா உன இத சொல்லிடுங்க. ஏய் ஏன் இங்க உட்கார? உன் இடம் எழுதி வச்சிருக்கேன். அத்தான் பக்கத்துல நான் தான் உட்காருவேன். உனக்கு மட்டும்தான் அத்தானா? எனக்கு தான் அத்தான். இப்ப நான் உட்காருவேன். என்னடி பண்ணுவேன்? ஏந்திரடி. மாட்டேன். ஏந்திரு. மாட்டேன். எழுந்திரு. மாட்டேன். இங்க என்னடி சத்தம்? பாருமா அத்தான் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு சொல்றாமா. ஏங்க அவளை உட்கார கூடாதுன்னு சொல்ற? நீ மாமா மகனா அவ அத்தை மக. உனக்கு இருக்க உரிமை தான் அவளுக்கு இருக்கு. நீ உட்காருடி. அம்மா சிபார்சா இரு எங்க அப்பா அத்தை சொல்றேன். வரட்டுமே. என்னடி பூச்சாண்டி காட்டுற? வந்து உட்காரு. சேகர் சட்னி நல்லா இருக்காப்பா. நான் தான் பண்ணேன். இன்னும் 2 இட்லி சாப்பிடுப்பா. இட்லியை வையண்டா மரம் மாதிரி நிக்கிறோம். ஸ்டாப் இட். சேகர், சாப்பாடு அதிகமாயிடுச்சுன்னா புத்தி குறைஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த கட்டுப்பாடு. அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு எவ்வளவு தேவையோ உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ நீ சாப்பிடலாம். ஏன எனக்கு மட்டும் என்ன அவ்வளவு சொல்லுங்க? என்னதான் நீ குறைச்சு சாப்பிட்டாலும் இனிமேல அவனுக்கு புத்தி வளர்ந்துட போகுது. போங்கண்ணே. சிரிப்பு எவ்வளவுங்களுக்கு. ஈவினிங் 5 o'clock வரேன். ரெடி ஆயிரு. சரிப்பா. சார், வண்டி காரணம் தெரிஞ்சிச்சு. சார், சின்ன சந்தேகம். சொல்லு. அங்க படிக்கிற நீங்க தினமும் ஏன் இங்க இருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு இங்க படிக்கணும்னு ஆசை, எனக்கு அங்க படிக்கணும்னு ஆசை. சோ ஃபீஸ் அங்க கட்டிட்டு எங்க அப்பாக்கு நேரம் எங்க அட்டனன்ஸ் கொடுத்துறேன். இந்த பாரு உனக்கு தான் டெய்லி பேட்டா வெட்டுறல, ஏன் ஃபீன் கேள்வி எல்லாம் கேட்கற? என்ன வரேன்? ரோட் சென்ஸே கிடையாது. கண்ணு ரெண்டு பின்னாடியா இருக்கு. உங்களுக்கு தான் முன்னாடி 2 இருக்கு. நீங்க பார்த்து வர்றது திமிரா? இவ்வளவு பெரிய பூத கண்ணாடி போட்டுக்கிட்டா கண்ணு எப்படி தெரியும்? ஏன் கண்ணு இருக்கட்டும், உங்க கண்ணுல என்ன இருக்கு? பாப்பா. என் கண்ணுல இருக்க பாப்பா சொன்னாங்க. நல்லா பாருங்க, உருவம் அப்படியே தெரியல. பெரிய ஜோக்கு. நீங்களே சிரிங்க. நான் சிரிப்பேன், பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க கூடாது இல்லையா? ஷட் அப். எரும மாட்டிக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? கொழுப்பா? இல்லீங்க, எரும மாடுன்னு சொன்னீங்களே, அதுக்கு எது மேல உரசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அடாடாடாடாடா. என்ன மச்சி, சில்சிலாவா? ஒரு சின்ன சில்பான்ஸ்டா. அக்கா ஆளுமல சைக்கிள் ஓட்டி கத்துக்கறாங்கடா. மோதல்ல காதல் வந்திருக்கணுமா? எல்லாமே வந்துருச்சு போ. வந்துருச்சு காதல் வந்துருச்சு. வந்துருச்சு காதல் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் சார் ரவுடிஸானே தெரியல. உங்களுக்கு தான திட்டுறாடே. வாடி ஏன் கப்ப கிழங்க, ஏன் அக்கா பெத்த முக்கா துட்ட ஓடாத இங்க பயந்த. அடி வாடி அடி வாடி. ஹாஸ்பிடல் தூங்குங்கடா. இப்பதான் சார் உங்க அப்பா கிணத்துல விழுந்துட்டாரு. என்னது எங்க அப்பா கிணத்துல அப்பா அப்பா நீங்க ஏன்பா கிணத்துல விழுந்தீங்க? நான் என்னப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? அப்பா 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 நகரங்கடா, காட்டு விடுங்கடா. சார் 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 என்ன சார் ஆச்சு? சோட வாங்கட்டுமா சார்? சார் நீங்க செத்துற போறீங்க சார். சார் எனக்கு பயமா இருக்கு சார். நான் யாரு? நடிப்பு கல்லூரி ப்ரொஃபசர். அதான் தத்துரூபமான நடிப்பு. ஒரு தகப்பன் செத்து போயிட்டான்ற நியூஸ் கிடைச்ச உடனே ஒரு புள்ள எப்படி கதறுவான்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நடிச்சு காட்டினேன். How is my acting? நாங்கெல்லாம் பயந்தே போயிட்டோம் சார். சார் இவ்வளவு நல்லா நடிக்கிறீங்களே, எப்படி சார் நடிக்கிறீங்க? விளக்கமா சொல்றேன். எல்லாரும் அவங்கவுங்க சீட்டுக்கு போங்க. வாங்க. கேர்ள்ஸ் மேல உரசாம போங்க. கொஞ்சம் உரசி. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ சேகர் கம் ஹியர். நீ இப்படி வா. உங்க அண்ணன் இருக்காரு? எனக்கு அண்ணனே கிடையாது சார். அட சை,
ஒரு நடிப்புக்கு அண்ணனா ஏத்துக்கணும் அடமுடிக்கிறீ எப்படி? இப்போ வராத தட்சணையினால சார் வரதட்சணை சார். சரிப்பா, வயசாகி போச்சு, மறந்துட்டேன். என்ன இப்போ? அப்ப சொல்லுங்க. வரதட்சணை கொடுமையினால உன்னுடைய கல்யாணம் நின்னு போச்சு. அதனால அண்ணனை பார்த்து என்ன சொல்ற? அண்ணா, நீயும் பல மாப்பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிற, அவங்க முன்னால நான் பொண்ணா போய் நிக்கிறேனே தவிர என் கல்யாணம் அப்படியே நிக்குது. எனக்கு கல்யாணமே வேண்டாம், பாழும் கிணத்துலயோ குளத்திலயோ என்ன தள்ளிடுங்க அப்படின்னு அழுது நின்னு பேசி நடிக்கிறியா? நடிக்கிறேன் சார். ஆ. தள்ளுங்க சார். அடேங்க அப்பா, அண்ணா சரியா இருக்கா சார்? கைய விட்டுருமா. அப்ப நான் பிடிச்சிட்டுமா சார்? அட, வயசுக்கு வந்த தங்கச்சிய கைய பிடிக்க கூடாதியா? அது எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கோ. சரி. ஒவ்வொரு மாப்பிள்ளை முன்னாடியும் நான் பொண்ணா போய் நிக்கிறேன். சரியா இருக்கா சார்? சரியா இருக்கு. ஆனா என் கல்யாணமும் அப்படியே நிக்குது. சரியா இருக்கா சார்? படு ஓகே. ஆனாலும் எனக்கு மாப்பிள்ளையே வேண்டாம். நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க? ஒரு தங்கச்சி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஸ்கிரீன்ல ஆடியன்ஸ் கல்ல விட்டு எறிவான். ஒருவேளை நியூ வேன்னு பார்த்தாலும் பாப்பாங்களோ? இரு, உங்க அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு அப்பாவே கிடையாது சார். அப்படின்னா சித்தப்பா கிட்ட சொல்றேன். சித்தப்பா இல்ல சார், ஒரு அக்கா தான் இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? பஸ் ஸ்டாண்ட்ல பாப்பேன். எப்போ? சம்டைம்ஸ். அப்ப ஃபுல் டைமா வச்சுக்கோ. சரி சரி, உன் சீட்ல போய் உட்காருப்போ. அதுக்கு ஏதோ சேர்ன்றீங்க? வாயில சொல்றது தானே. அண்ணே சில்க் நானா? சுஜா, எஸ் சார். இங்க வா. இப்ப நீ என்ன பண்ற? இவரை நீ லவ் பண்ற? என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. சரி 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 விடு. இப்போ இவரு உன்னை லவ் பண்ணுவாரு. வித் ப்ளஷர் சார். யூ ஆர் கோயிங் டூ மச். பிரஷர் ஆகுது, பிளட் பிரஷர் ஆகுது, எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வேண்டியதானே? ஓகே சார். ஹலோ. சவுண்ட் சரியில்லப்பா, பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு கிளாஸ் ஓபன் ஆச்சோ இல்லையோ, ரெண்டு பேரும் புந்துருங்க. எதுல சார்? லவ்ல. உன்னை இந்த குதிரை வச்சே ஜெயிக்கிறேன் பார். நீ கண்ணு. அச்சி, ஆடே. சேகர், கெட் அப். கிடைக்கிற நேரத்துல படிக்கிறதை விட்டுட்டு என்னடா இந்த விளையாட்டு? இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு ஒழுங்கா போய் படி. பட. ஏண்டி, வயசுக்கு வந்த பொண்ணு நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா இந்த ஸ்கர்ட் உனக்கு குட்டே இருக்கா? ஐயோ, உனக்கு எப்படித்தான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாலவ பாருடி, அவளுக்கு விளையாட தெரியுதா என்னவோ, அவளோட சேர்ந்துக்கிட்டு கிஸ் ஆடுறா. ஐய, அது கிஸ் இல்லம்மா, செஸ். அது என்ன கர்மமோ, அவள மாதிரியே நீ தேர்கிட்ட பேசி பழகி அவனை கைக்குள்ள வளைச்சு போட்டுக்கிட்டாதான் அவன் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுவான். ஆமா, அத்தா முஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் சுடு சுடுன்னு பேசுறாரு. அடி போடி இவள, அவன் முகத்தை ஏண்டி பாக்குற? அவன்கிட்ட இருக்கிற பணத்தை உன்னை எப்படியாவது அவன் தலையில கட்டணும்னு தான் நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன். புரியுதா? ஒண்ணுமே தெரியாத மக்கா இருக்கியே. ஏமா, அத்தா கிட்ட போய் நான் என்னமா பண்ணணும்? ஆமாடி, எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. உன்னை பெற்றதுக்கு சேகர் தம்பி. ஏப்பா உன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? என் மூஞ்சி அப்படிதான். நீங்க ஏன் மூஞ்ச பாக்குறீங்க? பணத்தை பாருங்க. இந்த பணத்தை சொன்னேன். பணம் எப்படி இடுப்புல இருந்து கீழே விழுந்துருச்சு. நான் ஒருத்தி